Hello students, இன்னைக்கு multiple integralல இருக்க 2 mark questions பார்க்கலாம். First வந்து evaluate integral 1 to 2 integral 0 to x square x dy dx. So வந்து integrate பண்ணணும். So இது வந்து double integralனா 2 variable இருக்கும். So 2 variable வந்து என்ன variable இருக்குன்னா xும் yயும் இருக்கு. இப்போ லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்கே வந்து 1 to 2 இருக்கு. ஸோ இது ஒரு வேரியபிள் லிமிட். ஸோ வேரியபிள் லிமிட் இருந்ததுன்னா ஸோ கான்ஸ்டன்ட் லிமிட் அப்படியே வச்சுக்கோங்க 1 to 2 பின்னாடி இருக்கிற dx அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே ஏதாவது எக்ஸ் டேர்ம் இருந்தாலும் அது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அதையும் அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இன்டெக்ரல் 0 to x ஸ்கொயர் dy. ஸோ y டேர்ம்ஸே இல்லை, ஜஸ்ட் இன்டெக்ரல் dy பண்ணணும். So this is equal to 1 to 2 x அப்படியே வச்சுக்கோங்க, இங்க இருக்க dx அப்படியே வச்சுக்கோங்க. integral of dy வந்து y. So limit வந்து 0 to x square. So upper limit x square, lower limit 0. So x square minus 0 வந்து x square. So x into x square dx. So x into x square என்னன்னா x cube. So 1 to 2 x cube dx. So integrate பண்ணோம், x cube integrate பண்ணோம்னா x power 4 by 4 1 to 2 upper limit எடுத்துக்கோங்க. So upper limit 2 இருக்கு. So 2 power 4 வந்து 16 by 4 lower limit 1. So 1 power 4 வந்து 1 by 4. அப்போ 16 by 4 minus 1 by 4 என்ன 15 by 4. So இதான் இன்டெக்ரலோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு இன்சைடில் இருக்கிற இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட் சைடில் இருக்க டேர்ம்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரைட் த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஃபார் த ரீஜன் x greater than 0, y greater than equal to 0, z greater than equal to 0, x square plus y square plus z square is less than equal to 1. By using triple integration சொல்லிருக்காங்க. அப்போ triple integrationனா 3 variables இருக்கணும். ஸோ இங்கே 3 variables இருக்கு, x, y, z இருக்கு. ஸோ இதை integral equationனா எழுதணும். ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு x greater than equal to 0, ஃபஸ்ட்டு x is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ x is equal to 0 to x square plus y square plus z square is equal to 1. ஸோ இது in terms of xல எழுதணும். ஸோ in terms of xல எப்படி எழுதலாம்னா x square is equal to 1 minus y square inside portion minus y square minus z square. ஸோ எனக்கு x மட்டும் தான் வேணும். ஸோ x is equal to plus or minus வரும். பட் இது எல்லாம் x is always greater than equal to 0. ஸோ மைனஸை விட்டுருங்க, வெறும் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரூட் ஆஃப் 1 minus y square minus z square. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட் வந்து y equal to 0 எடுத்துக்கலாம். ஸோ y is equal to 0 to இந்த ஈக்குவேஷனில் ஆல்ரெடி x 0 எடுத்திருக்கோமா? ஸோ ஆல்ரெடி x 0ன்றனால x டேர்ம் 0 ஆகிடும். ஸோ x டேர்ம் 0 ஆச்சுன்னா பேலன்ஸ் டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுங்க. y square plus z square is equal to 1. So in terms of yல வேணும். So y square equal to 1 minus z square. Same thing y is equal to plus or minus வரும். வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம் because y is greater than equal to 0. So y is equal to root of 1 minus z square. So next y equal to 0 முடிஞ்சிருச்சு. Next z is equal to 0. So z is equal to 0 to already x 0 கொடுத்துட்டோம், y 0 கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன பண்ணுங்கன்னா 0 கொடுத்துருங்க. எக்ஸுக்கு ஒய்க்கு 0 கொடுத்துட்டோம்னா z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். ஸோ z இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ z இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை இன்டெகிரேஷனில் எழுத போகிறோம். ஸோ இன்டெக்ரல் i இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் லிமிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கான்ஸ்டன்ட் லிமிட் எங்கன்னா z 0 1 இதான் கான்ஸ்டன்ட் லிமிட்டு. ஸோ 0 to 1. ஸோ 0 to 1ன்றனால அவுட்டர் லிமிட்டில் dz எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு y லிமிட் எழுத போகிறோம். y லிமிட் என்னென்னா 0 to root of 1 minus z square. ஸோ 0 to root of 1 minus z square. ஸோ y லிமிட் எழுதிட்டோம். ஸோ dy. நெக்ஸ்ட்டு x லிமிட் 0 to root of 1 minus y square minus z square. ஸோ இங்கே dx. ஸோ இதான் இன்டெக்ரல் ஈக்குவேஷன், ட்ரிபிள் இன்டெக்ரல். ஸோ லிமிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்டெக்ரல் லிமிட்ஸில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஷினு எவாலுவேட் இன்டெக்ரல் 1 to 2 1 to 3 xy ஸ்கொயர் dx dy. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் லிமிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இங்கே உள்ள எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா
1 to 2 அப்படியே வச்சுக்கோங்க. dy அப்படியே வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற y டேர்ம் என்ன இருக்கு? y டேர்ம் y ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயரையும் கார்னர் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா இன்டெக்ரல் 1 to 3 x dx. ஸோ x dx. ஸோ இதை இன்டர்னல் இருக்கிற இன்டெக்ரல். ஸோ அதை மட்டும் இன்டெகிரேட் பண்ண போதும். ஸோ 1 to 2 y ஸ்கொயர். ஸோ இன்டெக்ரல் x dx. இன்டெக்ரல் x வந்து x ஸ்கொயர் பை 2. லிமிட் வந்து 1 to 3 dy. ஸோ அப்பர் லிமிட் 3, லோவர் லிமிட் வந்து 1. ஸோ 1 to 2 y ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் 3னா 3 ஸ்கொயர் 9/2 மைனஸ் லோவர் லிமிட் 1 1 ஸ்கொயர் 1/2 இன்டூ dy. ஸோ 9/2 மைனஸ் 1/2 இஸ் 8/2. 8/2 என்னன்னா 4. ஸோ 4 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருங்க. 1 to 2 y ஸ்கொயர் dy. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் y ஸ்கொயர் என்னது? y cube by 3. So limit 1 to 2. So which is equal to upper limit 2. So 2 cube and 8/3 minus lower limit 1. So 1 cube is 1/3. 8 minus 1 வந்து 7/3. So 4 into 7/3. So 4 into 7/3 is 28/3. So இந்த இன்டெக்ரலோட ஆன்சர் வந்து 28/3. Next question, find the area of the circle using polar coordinates. So polar coordinates இங்க பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்கு x and y. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா x is equal to r cos theta, y is equal to r sin theta. Next dx dyக்கு பதிலாக என்ன எழுதணும்னா dx dy is equal to r dr d theta. ஸோ ஏரியா ஃபார்முலா என்னன்னா double integral dx dy. ஸோ dx dyக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? r dr d theta சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் r dr d theta. ஸோ rன்றது ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? a கொடுத்துருக்காங்களா? ஸோ 0 to a. நெக்ஸ்ட் theta. அப்போ சர்க்கிள்னா என்னது? 360 டிகிரி. அப்போ தீட்டாவுடைய லிமிட் என்னது? தீட்டாவுடைய லிமிட் 0லேருந்து 2π வரைக்கும். ஜஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 0 to 2π அப்படி வச்சுக்கோங்க. டி தீட்டாவை அப்படி வச்சுக்கோங்க. ஆர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா r ஸ்கொயர் பை 2. லிமிட் வந்து 0 to a. ஸோ அப்பர் லிமிட் a ஸ்கொயர் பை 2 வரும். லோவர் லிமிட் 0. ஸோ a ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 வந்து a ஸ்கொயர் பை 2 டி தீட்டா. ஸோ a ஸ்கொயர் பை 2 கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ இன்டெக்ரல் 0 to 2π d theta. So integral d theta என்னதுன்னா theta. So a square by 2 theta limit 0 to 2π. So upper limit 2π, lower limit 0. So 2π minus 0 is 2π. So a square by 2 into 2π. So 2 cancel பண்ணிங்கன்னா so pi a square minutes. So area of the circle என்னன்னா pi a square. So pi r square படிச்சிருப்பீங்கல்ல. இங்க radius வந்து a வா இருக்கனால pi a square is a area of the square angle. So area எப்படி find out பண்ணிருக்கோம்னா using double integral polar coordinates use பண்ணி find out பண்ணிருக்கோம். Next question, இது ஒரு double integral. So இது inner limit y varies from 0 to x, x varies from 0 to 1. So இது எப்படி இல்லைன்னா integral 0 to 1 dx ஓரமா வச்சுக்கோங்க. integral dy என்னன்னா y. லிமிட் வந்து 0 to x. அப்பர் லிமிட் x, லோவர் லிமிட் 0. ஸோ அப்பர் லிமிட் x போட்டிங்கன்னா x minus 0 வந்து x. ஸோ x dx. ஸோ x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1. அப்பர் லிமிட் 1. 1 ஸ்கொயர் வந்து 1. 1 டிவைடட் பை 2 மைனஸ் 0. லோவர் லிமிட் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இதோட இன்டெகிரல் ஆன்சர் வந்து 1/2. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் த டபுள் இன்டெகிரல் into polar coordinates. So இது ஒரு double integral. So double integral polar coordinates எப்படி எழுதுவீங்கன்னா x is equal to r cos theta. லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதே மாதிரி y is equal to r sin theta. dx dyக்கு பதிலா r dr d theta. இப்போ லிமிட்ஸ். இப்போ given லிமிட்ஸ் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் x இருக்கா? அப்போ இது வந்து x உடைய லிமிட். x இங்கிருந்து இங்கே போகுது. ஸோ x is equal to y to x is equal to 2.
next y ஓட லிமிட் y இங்க நீங்க போதா 0 ல இருந்து y வந்து 2 so y is equal to 0 to y is equal to 2 so இதான் வந்து கொடுத்திருக்க லிமிட் இதை வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் so போலார் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு நம்ம டயக்ராம் போடணும் so x axis y axis draw பண்ணிக்கோங்க so first one என்னன்னா x is equal to y x is equal to 1 line passing through the origin so இதான் x is equal to y so next x is equal to 2 வந்து parallel to y axis so இதான் x is equal to 2 next y is equal to 0 y equal to 0 ன்றது x axis next y is equal to 2 வந்து parallel to x axis so இதான் y is equal to 2 இப்போ பாத்தீங்கன்னா இது ரீஜன் கிடையாது ஏன்னா இந்த ஏரியா பவுண்ட் ஆகல so இதுதான் என்னுடைய ரீஜன் அப்ப இந்த ரீஜன் என்னெல்லாம் கவர் பண்ணுது y equal to 0 கவர் பண்ணுது next x is equal to 2 கவர் பண்ணுது so next x is equal to y கவர் பண்ணுது x is equal to y so இந்த மூணு பவுண்டரியை வச்சுட்டு தான் நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ்ல லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் so first boundary எடுத்துக்கிற y equal to 0 so y is equal to 0 எடுத்துக்கலாம் y equal to 0 னா y என்ன இருக்கு r sin theta so r sin theta is equal to 0 so ஒன்னு r 0வா இருக்கணும் இல்ல sin theta 0வா இருக்கணும் sin எங்க 0வா இருக்கும் 0 டிகிரில 0வா இருக்கும் so r 0 thetaவும் 0 so next boundary என்ன இருக்கு x is equal to 2 so x is equal to 2 எடுத்துக்கலாம் so x is equal to 2 எடுத்தோம்னா x என்னது r cos theta so r cos theta is equal to 2 so cos theta r is equal to 2 by cos theta so next boundary என்னது x is equal to y so இந்த boundary முடிச்சிட்டோம் இந்த boundary முடிச்சிட்டோம் x is equal to y so x is equal to y னா என்னது x என்னது r cos theta equal to r sin theta so r cancel பண்ணீங்கன்னா cos theta is equal to sin theta எங்க cos sin ஈக்குவலா இருக்கும் 45 டிகிரில அப்ப theta is equal to pi by 4 so ஒன்னு theta 0 இன்னொன்னு வந்து theta pi by 4 இன்னொன்னு r 0 next r வந்து 2 by cos theta so இன்டெக்ரல்ல வந்து எழுத போறோம் so இன்டெக்ரல் எழுதுறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற வேல்யூஸ் என்ன பண்ணலாம்னா in terms of polarல மாத்திக்கலாம் so numeratorல என்ன இருக்குன்னா x by x square plus y square so x என்னது r cos theta x square plus y square இதை எடுத்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா r square வெளியில வரும் cos square theta plus sin square theta 1 so just r square so r கேன்சல் பண்ணீங்கன்னா this is cos theta by r இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இன்டெக்ரல் என்னன்னா 0 to pi by 4 0 to 2 by cos theta so உள்ள இருக்கிற டேர்ம் என்னன்னா cos theta by r next இந்த dx dy இருக்கு so இந்த dx dy க்கு பதிலா r dr d theta சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் so r dr d theta next இதுல என்ன பண்ணலாம்னா r கூட கேன்சல் பண்ணிடலாம் so r கேன்சல் பண்ணிட்டோம்னா this will be integral 0 to pi by 4 integral 0 to 2 by cos theta dr d theta so this is a of double integral in polar forms so transform பண்ணிட்டோம் so cartesian coordinatesல இருந்தது polar form க்கு மாத்திட்டோம் meaning x and y இருக்கிறத r and theta க்கு நம்ம change பண்ணிட்டோம் next question இது evaluate double integral so double integral two variable இருக்கும் x and y so limit பாத்தீங்கன்னா இது ஒரு constant limit so constant limit தான் so பின்னாடி y இருக்கு so என்ன பண்ணுங்க 1 to 2 dy கார்னர் பண்ணிடுங்க உள்ள ஏதாவது y term இருக்கா இருக்கு y இருக்கு so y யும் கார்னர் பண்ணிடுங்க அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 to 5 x dx so first internalல இருக்கிற integration find out பண்ணிடலாம் so 1 to 2 y integration of x is x square by 2 2 to 5 dy so which is equal to 1 to 2 y upper limit 5 so 5 square வந்து 25 by 2 lower limit வந்து 2 square வந்து minus 4 by 2 dy so 25 by 2 minus 4 by 2 என்னன்னா 21 by 2 is a constant அது அப்படியே வெளியில எடுத்துருங்க integral 1 to 2 y dy so integration of y என்னன்னா y square by 2
So this is y square by 2. Limit என்னன்னா 1 to 2. So upper limit எடுத்துக்கோங்க. So upper limit என்னன்னா 2 square 4 by 2 minus 1 by 2. So 4 by 2 minus 1 by 2 is 3 by 2. So 21 by 2 into 3 by 2. So which is equal to 3 into 21 வந்து 63. 2 into 2 வந்து 4. So இந்த integral value வந்து 63 by 4. So next question வந்து find the limits கேட்டிருக்காங்க. So just a limit find out பண்ணா போதும். இந்த diagram வரைஞ்சியும் find out பண்ணலாம். diagram இல்லாமலேயும் என்ன பண்ணலாம் find out பண்ணலாம். So diagram இல்லாம எப்படி find out பண்ணுவீங்கன்னா x is 0. x is 0 start பண்ணுங்க. So x is 0. இது வந்து x plus y is equal to 2. So x plus y is equal to 2 வந்து in terms of x ல எப்படி எழுதலாம்? x is equal to 2 minus y. So x is 0 லேருந்து x is equal to 2 minus y. Next என்ன இருக்கு? y 0 இருக்கு. So y 0 to இப்போ ஆல்ரெடி xக்கு 0 கொடுத்துட்டோமா? அப்போ இங்கே இருக்கிற x டேர்முக்கு 0 கொடுத்துருங்க. x டேர்முக்கு 0 கொடுத்துட்டா y is equal to 2. ஸோ என்னோட இன்டெக்ரல் எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் I is equal to கான்ஸ்டன்ட் லிமிட் வெளியில் இருக்கணும். ஸோ dy வெளியில் இருக்கணும். ஸோ dy ஆல்ரெடி வெளியில் தான் இருக்கீங்க. ஸோ இன்டெக்ரல் 0 to 2 minus y dx. ஸோ உள்ள சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x, y. ஸோ இதான் இந்த ஃபார்ம் ஆஃப் டபுள் இன்டெக்ரல். ஸோ நீங்கள் லிமிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். இல்லை இதுக்கு டயக்ராம் வரையணும்னா ஜஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்திங்கன்னா எக்ஸ் பை 2 பிளஸ் ஒய் பை 2 ஈக்குவல் டு 1. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். எக்ஸை எது இன்டர்செக்ட் பண்ணோம்? 2 இன்டர்செக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து 2, 0. y எதை இன்டர்செக்ட் பண்ணால் 2 இன்டர்செக்ட் பண்ணோம். அப்போ x 0, 0, 2. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? லைன் அப்படியே ட்ரா பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்தையும் டச் பண்ணுற மாதிரி இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரிப் எடுத்திங்கன்னா y 0லேருந்து 2 வரைக்கும் போகும். லெஃப்ட் வந்து y x is equal to 0 to x is equal to 2 minus y. ஸோ ஸ்ட்ரிப் எடுத்தும் போடலாம். ஏன்னா இப்படியே கூட சால்வ் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டினில் டயக்ராம் கேட்கல, லிமிட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லிமிட்ஸ் இப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டபுள் இன்டெக்ரல் கேட்டுக்கிறாங்க. ஸோ டபுள் இன்டெக்ரல்லாம் 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ லிமிட் கான்ஸ்டன்ட் லிமிட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் லிமிட்னா பிரேக் பண்ணியும் போடலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு இன்டர்னலில் இருக்க இன்டெக்ரலை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எக்ஸ்டர்னல். ஸோ 1 to 2 இங்கே dy இருக்குது. ஸோ dyயை கார்னர் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் எந்த டேர்ம் இருக்குன்னா y டேர்ம் எங்கேயாவது இருக்குன்னா y ஸ்கொயர் இருக்குது. ஸோ y ஸ்கொயரே ஓரமாக வச்சுருங்க. அப்போ எதை இன்டெகிரேட் பண்ணணும்னா 1 to 3 x dx. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 1 to 2 y ஸ்கொயர் x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் பை 2 லிமிட் 1 to 3 dy. அப்பர் லிமிட் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 1 to 2 y ஸ்கொயர் 9 by 2 மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 by 2. ஸோ 1 by 2, 9 by 2 minus 1 by 2 வந்து 8 by 2, and 8 by 2 வந்து 4. ஸோ 4 கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியில் எடுத்துருங்க. ஸோ 1 by 2 y ஸ்கொயர் dx dy ஈக்குவல் டு 4 இன்ட்டு y ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா y கியூப் பை 3. ஸோ லிமிட் வந்து 1 to 2. ஸோ அப்பர் லிமிட் 2 கியூப் பண்ணிங்கன்னா 2 கியூப் இஸ் 8 by 3 minus lower limit 1 cube is 1 by 3. So 8 by 3 minus 1 by 3 is 7 by 3. So 4 into 7 by 3. So cancel பண்ண முடியாது. So this is equal to 28 by 3. So இந்த integral உடைய value வந்து 28 by 3. So next வந்து triple integral கேட்டிருக்காங்க. triple integral ரொம்ப simple தான். constant limit தான் கேட்டிருக்காங்க. So constant limit தான் find out பண்ண போகிறோம். So this is equal to 0 to 1 அப்படியே வச்சுக்கோங்க. dz அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ z டேர்ம் இருக்கா? இருக்கு. அப்போ z டேர்மையும் கார்னர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 0 to 2 0 to 2 பின்னாடி என்ன இருக்கு? dy. ஸோ dyயும் ஓரமாக வச்சுருங்க. ஸோ உள்ள y டேர்ம் இருக்கா? இருக்கு. ஸோ yயும் ஓரம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 0 to 3 x உள்ள இன்டர்னல் டேர்ம் வந்து dx. ஸோ x dx. ஸோ இன்டெக்ரல் x என்னதுன்னா integral 0 to 1 z, integral 0 to 2 y. இதை integrate பண்ணிங்கன்னா x square by 2. லிமிட் என்னன்னா 0 to 3. ஸோ 0 to 3னா upper limit வந்து 3 square, அப்போ 9 by 2
minus lower limit 0. 9 by 2 minus 0 is 9 by 2. அப்போ 9 by 2 அப்படியே வெளியில் எடுத்துருங்க. Balance 0 to 1 z integral 0 to 2 y dy dz. So next என்ன integrate பண்ண போறோம்னா with respect to y ல integrate பண்ண போறோம். So this is equal to 9 by 2 integral 0 to 1 z dz அப்படியே வச்சுக்கோங்க. y integrate பண்ணிங்கன்னா என்ன வரும்? y square by 2. Limit 0 to 2. Upper limit என்னது 2. 2 square 2 square 4. 4 by 2 minus 0. 4 by 2 minus 0 is 4 by 2. So into 4 by 2 வெளியில் எடுத்துருங்க. Integral 0 to 1 z dz. So z integrate பண்ணோம்னா 9 by 2 into 4 by 2 z integrate பண்ணோம்னா z square by 2. So z square by 2 limit வந்து 0 to 1. So upper limit வந்து 1. 9 by 2 into 4 by 2. Lower limit வந்து 0. So 1 square is 1. 1 by 2 minus 0 is 1 by 2. So என்ன பண்ணலாம்னா இந்த 2 4 ஓட கேன்சல் பண்ணிடலாம். So your answer will be 9 by 2. Thank you students. Have a great day.